வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கூலி படத்தில் வர சில லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் அடித்து துவச்சிட்டாங்க. பட் அதில் வந்த லாஜிக் மிஸ்டேக்ஸில் சில பதில்கள் இருக்குது. அந்த பதிலை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போமா? ஓகே, முதல் லாஜிக் மிஸ்டேக்கு, சத்யராஜ் இறக்கும்போது ஸ்ருதிஹாசன் ரஜினியை வீட்டுக்குள்ளே விட மாட்டார். ஏன் சத்யராஜ் மேலே ஸ்ருதிஹாசனுக்கு அவ்வளோ போகும் அப்படின்ட்டு ஒரு இது. ஓகே, சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா சத்யராஜோட ஒய்ஃபும், அதாவது ஸ்ருதிஹாசனோட அம்மாவும், ரஜினியோட ஒய்ஃபும் எல்லாம் ஒன்றா தான் இருந்திருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு தெரியும் ஸ்ருதிஹாசன் வந்து இவங்க வந்து மாமா தான் அப்படின்ட்டு. ஆனால் பிரச்சனை எங்கே வரும்னா, இவங்க இறந்துருவாங்க. கேஸ் லீக் ஆகி பிளாஸ்ட் ஆயிரும், அதில் இறந்துருவாங்க. அப்போது ரஜினி வந்து பார்க்க வரமாட்டார். ஸோ அதனால் சத்யராஜ் ஸ்ருதிஹாசன் பொறுத்த வரைக்கும் வச்சுட்டாங்க, அதனால் அப்பா கோபமாக இருக்கார் அப்படின்ட்டு ஒரு நினைப்பு. ஆனால் அது பிகின் சீன் வேறு ரீசனு. பட் அந்த ஒரு ரீசனுக்காக தான் அவங்க வந்து விட மாட்டாங்க. ஓகே, இறந்தவர் திரும்பி வந்தது எப்படி? அவர் வந்து படத்தில் ஷோபின் வந்து இறந்துருவார், சாவச்சிருவார். ஆக்சுவலாக போய் புதைச்சிருவாங்க. பட் மறுபடியும் திரும்பி வருவார் அப்படின்னு சொல்லி ஒரு ஓகேங்களா. அதில் ஸ்ருதிஹாசன் வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தான். பட் அவங்க சொல்லுவாங்க, இது மாதிரி ஒரு சிண்ட்ரோம் சொல்லுவாங்க, அது பேர் மறந்துச்சு. இது மாதிரி ஒரு ஷாக் ஆகும்போது ஆப்வியஸ்லியாக வந்து மறுபடியும் உயிர் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு இருக்கும். ஸோ அந்த ஒரு சிண்ட்ரோம்னால மறுபடியும் அவர் உயிர் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு அப்போவே ஒரு ரீசனிங்கில் சொல்லியிருக்கோம். ஸோ அது ரெண்டு. படத்தில் இன்னொரு வந்து பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவார் சத்யராஜ். பவர் ஹவுஸ்னா என்ன அப்படின்ட்டு ஒரு கொஷின் இருக்குது. ஸோ அதில் எனக்கு தெரிஞ்சு நல்லா பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும், அதில் பவர் ஹவுஸ்னால் என்னன்னு சொல்லிடுவாங்க அதுலேயே. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், பவர் ஹவுஸ்ன்றது வந்து ரஜினி அடிக்கிற சரக்கு பேர். சில பேர் இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு பவர் ஹவுஸ்னால் அங்கே ஏதோ ஒரு சத்யராஜ் ஒரு சயின்டிஸ்ட்டு அந்த இடத்துல ஏதோ கண்டுபிடிப்பாரு, இப்போ அது பேர் தான் பவர் ஹவுஸ்ன்னு. அதெல்லாம் இல்லை. பவர் ஹவுஸ்ன்றது ஒரு சரக்கு பேர். அந்த சரக்கு வந்து ரஜினி அடிக்ட் ஆகிட்டு குடிச்சிட்டே இருப்பார். இப்போ சின்ன வயசில் ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லுவாங்க. அப்போ வந்து சத்யராஜ் வந்து ப்ராமிஸ் வாங்கி இனிமேல் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்போ குடிக்கலாம்னா, நான் எப்போ இறக்குறேனோ அப்போ அன்றைக்கி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். ஸோ சத்யராஜ் சாவ போகிறாருன்னு தெரிஞ்ச உடனே ஷோபின் கிட்ட சொல்லுவார், தேடி ஒருத்தவன்வான், அவனை வந்து இருந்தானா அவன்கிட்ட பவர் ஹவுஸ்ன்னு சொல்லு அப்படின்னு. ஸோ பவர் ஹவுஸ்ன்னு சொன்னால் தெரிஞ்சுக்கலாம், நீ சரக்கு அடிக்கணும் இன்னைக்கு, நான் செத்துட்டேன் அப்படின்றது ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இதுதான் பவர் ஹவுஸ் அப்படின்றது. இன்னொரு முக்கியமான லாஜிக் மிஸ்டேக்கு, ஸ்ருதிஹாசன் வந்து ஷோபினோட ஒய்ஃப் வந்து கூப்பிட்ட உடனே வண்டியில் போயிடுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ காலில் வந்து ஷோபின் கூட ரஜினி பேசும்போது ஸ்ருதிஹாசன் கூட தான் இருப்பாங்க. ஆனால் ஸ்ருதிஹாசன் பார்த்துருப்பாங்க. அப்போ கூட அடுத்த சீனே வந்து ஷோபினோட ஒய்ஃப் கூட கூப்பிட்டவனும் கிளம்பி போயிடுவாங்க. ஸோ வீடியோ காலில் பார்த்த ஒருத்தரை எப்படி அவங்க கூடயே மறுபடியும் அவங்க போனாங்க, ஸ்ருதிஹாசன் போனாங்கன்னு ஒரு கொஷின். இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்னென்னா, அந்த வீடியோ காலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், ஒரு ஆங்கிள் இருக்கும். அதாவது ஸ்ருதிஹாசன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு ஆங்கிள் காமிச்சிருப்பாங்க. அந்த வீடியோ காலில் பார்க்கும்போது வெறும் ரஜினியோட ஃப்ரேம் மட்டும் தான் தெரியும். அதாவது ஷோபினோட ஒய்ஃப் இருக்கிறது வந்து ஒரு கம்பினால் மறைஞ்சிருக்கும். ஸோ இப்போது என்னால் இப்போ அந்த வீடியோ இல்லை, ஸோ அது கிளிப் போட முடியாது. பட் படம் ஓட்டிட்டு வந்துட்டு பிறகு நீங்கள் போய் பாருங்கள், இல்லை நான் தேட்டரில் பார்க்கும்போது நீங்கள் கவனிங்க. லாஜிக் மிஸ்டேக்லாம் இல்லை. ஸ்ருதிஹாசன் அந்த வீடியோ காலில் பார்க்கும்போது வெறும் ரஜினி மட்டும்தான் தெரியும், ஃபோக்கஸ் ஆகிருக்கும். பின்னாடி இருக்கிற ஷோபினோட ஒய்ஃப் வந்து இந்த கம்பினால மறைஞ்சிருக்கும், அதனால அந்த ஃபேஸ் தெரியல. ஓகேங்களா. ஸோ இது ஒன்று. இன்னொரு லாஜிக் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொல்லியிருப்பாங்க கொஷினு பார்த்தீங்கன்னா, சத்யராஜ் ஏன் ரஜினிகாந்தை ஆஃப்லைன்லேயே வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் இருக்கும். ஸோ இது ஏன் ஆஃப்லைனில் ரஜினிகாந்த் ஆஃப்லைனில் இருந்தார், அவர் கீழே வந்து ஒரு 19 பேர் மேன்ஷன்லேயே தங்க வச்சுருந்தாரு அப்படின்றதுக்கு ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு நரேஷன்லேயே சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி கூலி வேலைக்கு போயிருப்பாங்க. அப்போ வந்து ட்ரக்கு மாஃபியா இதனால வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது 100 பேரை மட்டும் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறோன்னு சொல்லி கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஸோ ட்ராவல் பண்ணும்போது அந்த 100 பேரை கொலை பண்ணுறதுக்கு திட்டம் போட்டிருப்பாங்க. ஸோ அதில்
ரஜினிகாந்தும் ஒன்று. அதில் வந்து இவங்க வந்து பிளான் பண்ணது சொன்னது என்னன்னா, கல்யாணம் ஆகாத ஒரு 100 பேர் அனுப்புங்கன்னு. ஆனால் அப்போ தான் சத்யராஜோட தங்கச்சி வந்து சத்யராஜ் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு இவருக்கு, ரஜினிகாந்துக்கு. பட் பட் இவர் யூனியன் லீடர் இருந்ததுனால அந்த 100 பேர் ஒருத்தராக இவர் போயிடுவார். இதனால சத்யராஜுக்கும் ரஜினிகாந்துக்குமே ஒரு மனஸ்தாபம் இருக்கும். ஸோ அதனால் பேசுறது கிடையாது. ஸோ இவங்க கிளம்பி போயிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, போகும்போது தான் தெரியும் இவங்க வந்து கொல்ல போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல எல்லாரையும் அடிச்சு போட்டு அந்த 20 பேர் மட்டும் காப்பாற்றி கூப்பிட்டு வருவார். காப்பாற்றி கூப்பிட்டுட்டு வந்துட்ட பிறகும் அந்த கேங்கில் இருக்கிற சைமனோட அப்பாவை அவங்க எல்லாரையும் மிரட்டிட்டு, சாரி, சைமனோட அப்பாவை கொலை பண்ணிட்டு அந்த அந்த சிண்டிகேட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் மிரட்டிட்டு அவர் வந்து அந்த 20 பேரை வந்து ஆஃப்லைன் போயிடுவாங்க. ஸோ சத்யராஜ் வந்து அந்த கான்டாக்டே இல்லாமல் இருப்பார் இவர்கிட்ட, ரஜினிகாந்த் கிட்ட. சரிங்களா? ஏன் இந்த கான்டாக்டில் இல்லாமல்னா, ஒருவேளை சத்யராஜை வச்சு இவங்களை, ஏன்னா அப்போவே பார்த்தீங்கன்னு சொல்லியிருப்பாங்க, தேடணும் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அமீர்கானோட இது அப்பா சொல்லியிருப்பாரு, தேடணும் கிடைக்கல. சாரி, அமீர்கானோட அப்பாவோ அமீர்கானை சொல்லியிருப்பாரு, தேடணும் கிடைக்கல அப்படின்ட்டு. அதுக்கு இதுதான் ரீசன். ஸோ எங்கே இருக்காங்க ஐடவுட்ஸில் வந்து சத்யராஜ் மூலமா அந்த லிங்க்கை எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்யராஜ் வந்து அந்த ஆஃப்லைன் போயிடுவார். அதாவது அவர் ஆஃப்லைனில் வச்சுருவாரு. ஸோ அதில் அவங்க தங்கச்சி, அதாவது சத்யரோட தங்கச்சி எல்லாம் ஒன்றா இருக்கும்போது அப்போ வந்து குழந்தை பிறக்கும். ஸோ அதாவது ரஜினியோட பொண்ணு அதான் சுற்றி பொண்ணு, அதான் சுற்றி, அந்த சுற்றியும் சத்யராஜோட 2 பொண்ணுங்களும் சேர்த்து ஒன்றா வளர்ப்பாங்க. ஸோ 3 பொண்ணுங்க ஒன்றாவே இருக்கும். ஸோ ஸ்ருதியை பொறுத்த வரைக்கும் அப்பா வந்து சத்யராஜ், அம்மா வந்து சத்யராஜ் ஒய்ஃபு, அத்தை மாமா. அத்தைன்றது மாமா, அதாவது சத்யராஜோட அப்பாவோட அக்காவோ தங்கச்சியோ, தங்கச்சி ஹஸ்பண்ட் தான் ரஜினி. ஸோ இந்த மாதிரி தான் தெரியும் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும். அவங்களுக்கு குழந்தை இருந்தது, அந்த குழந்தை நாங்கள் தான் அப்படின்ட்டு தெரியாது. அந்த ஃபைட்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் கோவப்படுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா வந்து மாமாவை வந்து இந்த அம்மாவும் அத்தையும் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறக்கும்போது, கேஸ் ஆக்சிடெண்ட்டில் இறக்கும்போது அவர் வந்து பார்த்துருக்க மாட்டார், அதனால கோவம் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அதை தான் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க கதை ஃபுல்லாக. ஓகேங்களா? ஸோ இதை தவிர்த்து இது மட்டும்தான் எங்களால் வந்து ஒரு ரீசனிங்காக ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தது. மீதியெல்லாம் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. இதுலேயுமே அமீர் கான் எதுக்கு வந்தார், எதுக்கு அவர் வந்து லாஸ்ட் சீனில் கொலை பண்ணிட்டு கூட போயிருக்கலாம் ரஜினியை, பட் இருந்தாலும் நான் விட்டுருவேன், ஆனால் நான் பழி வாங்குவேன் சைமனோட கொலைக்குன்னு. பழி வாங்கினா அப்பயே பழி வாங்கியிருக்கலாம். அவங்களோட பாடிகார்ட்ஸ்லாம் இருந்தாங்க, இவங்க 18 பேர் தான், இவங்ககிட்ட கன் இருந்தது. இத்தனைக்கும் ஈஸியாக வந்து எல்லாரையும் ஷூட் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். பட் ஏன் ரஜினியை சர்வை பண்ண விட்டார்? இத்தனைக்கும் ஒரு ஒரு கிங் பின் யூஸ் கொலை பண்ணியிருந்தோம் விட்டுட்டு போயிடுவார். ஸோ அது ஒரு பெரிய லாஜிக் ஓட்டேன். அதேமாரி ஷோபினோட கேரக்டர்லேயும் கொஞ்சம் லாஜிக்கல் இது சில கன்ஃபியூஷன் இருந்தது செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்கில். எதுக்கு ரஜினியை வந்து அனுப்புகிறாங்க, அது போய் எது கூப்பிட்டு எடுத்துகிட்டு வர சொன்னாங்க, அது நிறைய இருக்குது. அதுவும் ஷோபின் வந்து நிறைய அந்த ஒரு ஒரு பப்ளிக் டாய்லெட்டுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்டோர் ரூம் வச்சுருப்பாரு, அதில் டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாமே இருக்கும். ஸோ ஷோபின் வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணல, ஆனால் வந்து டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணல அப்படின்னு 2 பேருமே டிசைட் பண்ணிப்பாங்க. ஷோபினும் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து சம்பாதிக்க முடியாது, பட் இதை யூஸ் பண்ணிப்போம், இது வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இது வந்து நம்ம வந்து லைஃப் வந்து வேறு லைன் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஏன் அந்த டாக்குமெண்ட்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாரு அப்படின்றது ஒரு ரீசன் இல்லை. மேபி இருக்கலாம், ஏன்னா அந்த டாக்குமெண்ட் வச்சு பிளாக்மெயில் பண்ணுறது அந்த ரீசன் இருக்கலாம். இல்லைனா அவங்களோட கிளைண்ட்ஸ் யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இவர் ஒரு வேறு ஒரு இதுவாக பிச்சின் பண்ணலாம் அப்படின்றதுக்காக பண்ணாரா அப்படின்றது ஒரு கிளாரிட்டி இல்லை. ஸோ அந்த கிளாரிட்டிஸ் இல்லை. ஸோ அதுமாதிரி நிறைய இருக்குது. பட் எங்களுக்கு தெரிஞ்சது தான். பட் எனக்கு தெரிஞ்ச இந்த 2-3 கொஷின்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ. ஒரு ராட்சசத்திரி வெடிச்சு